வணக்கம் பாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறேன். சூப்பராக இருக்கீங்களா? ஓகே, ரம்ஜானுக்கு இப்போ என்ன ஆஃபர் வச்சுருக்கீங்க? ரம்ஜானுக்கு கொடுத்துடலாம் ஆஃபர். புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அப்படிங்களா? ஆமாம், லாஸ்ட் டைம் போட்ட பை ஒன் கெட் ஒன் நல்ல ரெஸ்பான்ஸு. பட் 6, 7, 8 தான் கொடுத்தேன். 6, 7 தான் கொடுத்தீங்க. ஆமாம், பிக் சைஸ் நீங்கள் கொடுக்கல. பிக் சைஸ் கொடுக்கல. திருப்பியும் அதுலேயும் வந்து சேல்ஸ் ஆக போக மீதி இருக்கிறது திருப்பியும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? திருப்பியும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாமே வந்து 350 பெரிய சைஸ்லாம் போயிடுச்சுல்ல. இதுலயும் பெரிய சைஸும் எல்லாமே இருக்கு. சரியா? லிமிடெட் ஸ்டாக் தான். எது இங்க பாத்துக்கோ. இது வந்து நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? 350 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டு கொடுத்தோம்ல. ஆமா, வந்து எடுத்தாங்க. சரியா? இப்போ இந்த ரோபோ எல்லாமே வந்து அதே பை ஒன் கெட் ஒன். அதே வந்து 3 ஷூ லோஃபர்ஸ் கொடுத்தோம் இல்லையா? ஆமா, அதுலயும் வந்து மிச்சம் மீதி இது போட்டோம். பாரு இங்க பாரு, இது வரைக்கும் நீ எது வேணாலும் கலந்து எடுத்துக்கோ இந்த ராக்ல. அதே மாதிரி வரவங்க மாடல்ஸ் பாக்குறவங்க எங்க எடுக்கிறீங்களோ அங்கேயே வச்சிடுங்க. மாத்தி வச்சுட்டு அப்புறமா அந்த ரேட்டு நாங்க சொன்னோம் அப்படியெல்லாம் இல்லை. நாங்க இதெல்லாமே போட்டோஸ் எடுத்து ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். 1க்கு 2 வாட்டி இது ஃபுல் கவர் பண்ணிக்கும். சரியா? பை ஒன் கெட் ஒன். அதே 600 ரூபாய்க்கு. 600 ரூபாய்க்கு. சரியா? 2 எடுத்துக்கலாம். ஸோ 600 ரூபாய்க்கு இது 2 எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ புது கலெக்ஷன்ஸ்ல காட்டலாம். அதை பார்த்துக்கோ. புது கலெக்ஷன். வாவ், ஒயிட்ல கேக்குறீங்க இல்லையா? ரைடர் மாடல்ல இது அட்வான்ஸ் மாடல் தான். இதுல ஒயிட் வித் பிளாக். இந்த 2 கலர் தான். சைஸ் வந்து 6 to 10 அவைலபிள். இது வந்து ரேட் பார்த்தோன்னா ஜஸ்ட் 500 தானா? ஜஸ்ட் 500. இந்த அதுலயும் வந்து இதுலயும் வந்து பிளாக் வித் ஒயிட் இருக்கு எங்க கிட்ட. பிளாக் ஒயிட் அதோட சேம் மாடல் தான். இதுவும் வந்து உனக்கு 450. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த மாடல் 450. இந்த மாடல் 450. இந்த அதுல 2 மாடல்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்க வா. இப்போ பேகி எல்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட். என்னது அவுட் ஆஃப் ட்ரெண்ட்? அவ்வளவுதான். வந்த ஸ்பீடு எப்படி வருதோ அந்த ஸ்பீடு செத்துரும் அது. சரியா? வருவாங்க, ஸ்பீடா வருவாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடும். என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால வந்து கொஞ்ச நாள் தான் அது ஷோ தான். இப்போ பேகி எல்லாம் எங்க கிட்ட வராதிங்க. பேகி இருக்காது. என்ன இருக்காது? பேகி மாடல் எங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. பேகி தயவு செய்து இல்லை. எங்க கிட்ட இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி கேஷுவல் அந்த மாதிரி டைப்ல தான் இருக்கும். பேகி இருக்காது. ஸ்னீக்கர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பேகி எங்க கிட்ட இல்ல. சரியா? எங்க கிட்ட இருக்கிற வீடியோஸ்ல உங்களுக்கு பேகி தேவைன்னா நீங்க வந்து பாத்துக்கோ. அருமையா இருக்கு. 450 தானா? 450. வாவ், NB மாடல். இதுவும் 450. சரியா? இது எப்படி இருக்கு? அதேதான். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இந்த இதுக்கு முன்னாடியே நாங்க இறக்கி கொடுத்துட்டு இருந்தோம். இது சேம் மாடல் போலோ. இது பூமா மாடல் தான். ஓகே, நல்லா இருக்கு. இது பூமா மாடல். இதுவும் வந்து உனக்கு 500. அதுல 3 கலர்ஸ் இருக்கு. அங்க பாத்து. சரியா? இந்த பாரு, இது பென்ஸ் மாடல். நல்லா இருக்கே. இதுவும் வந்து உனக்கு 500ல வந்துரும். 500 தானா? ஆமா, அங்க பாரு. இது வந்து ஃபிளாஷ் இருக்கும். ரேடியன்ட் அந்த இது மாதிரி. ஆமா, ரேடியம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் 450. இது 450. அது பென்ஸ். அது வந்து 500 வரும். பென்ஸ் 500. ஆமா, இதுல 3 கலர்ஸ் இருக்கு. சரியா? இது தவிர்த்து போன வாட்டி போட்டோம்ல, இதெல்லாமே வந்து உனக்கு 450 தானே கொடுத்தோம். ஆமா, இதுவும் வந்து 400 இருக்கு. இப்போ இவ்வளவு காமிச்சிட்டோம்ல. சரியா? எப்படின்னா இப்போ நான் 500 ரூபாய் இது காமிச்சோம். ஆமா, இப்போ 500 ரூபாய் காமிச்சோம் இல்லையா? 9, 8, 7, 6 கூட எடுத்துக்கோ. 10 எடுத்தனா 550 ரூபாய். ஓகே, சரியா? இந்த ஒரு டிசைன்ஸ்ல இப்போ இது 500 ரூபாய் காமிச்சோம் இல்லையா? இதுவும் 10 எடுத்தா 550 ரூபாய். ஓகே, அடுத்தது வந்து இதுவும் வந்து 500 ரூபாய் சொன்னோம் இல்லையா? 10 எடுத்தா 550 ரூபாய். இது எவ்வளவு சொன்னோம்? 450 ரூபாய். இதுல 10 எடுத்தா 500. சரியா? இது எவ்வளவு சொன்னோம்? 450 சொன்னோமா? இதுலயும் 10 எடுத்தா 500. சரியா? 9 வரைக்கும் 450. 10 எல்லாம் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா. 500 ரூபாய். இதெல்லாம் எவ்வளவு சொன்னோம்? 500 ரூபாய். 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா 10க்கு. சரியா? அடுத்தது வந்து எங்க கிட்ட பழைய ஸ்டாக்ஸ் இருந்தது இல்லையா? அதுலயும் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் 450 ரூபாய் சொன்னோம் இல்லையா? இப்போ 400 ரூபாய்.
400 ஆமா 10 எடுத்தா 450 ரூபாய். 10 எடுத்தா 450 ரூபாய். 450 ரூபாய். அதே மாதிரி இப்போ எங்க கிட்ட வந்து ஷிப்மெண்ட் வந்து 400, 450, 500, 600. சரியா? 550 இருக்கும். ஸோ இது எல்லாமே போக அந்த பாரு இந்த கலெக்ஷன்ஸ் பாரு. இதெல்லாம் போன வாட்டி நம்ம காமிச்சது இல்லையா? காமிச்சிட்டோம் இல்லையா? இதுலயும் வந்து இறங்கும். இது இல்லாம இடம் இல்லை, இப்போ எடுத்து வச்சிருக்கோம். ஃபார்மல்ஸ்ல வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து ஆட்டிடியூட் கேட்டாங்க இல்லையா? ஆட்டிடியூட்ல வந்து இந்த சைஸ் வந்திருக்கு. இதுல வந்து ரேண்டமா இருக்காது, காம்போவா இருக்காது, கட் சைஸ் தான் இருக்கும். அதே ஆஃபர்ஸ்ல தான் கொடுக்க போறோம். சிங்கிளா எடுத்தா 600, ரெண்டா எடுத்தா 1000 ரூபாய், மூணா எடுத்தா 1500 ரூபாய். சரியா? தயவு செய்து பார்கெனிங் இல்லை. சிங்கிளா எடுத்தீங்கன்னா அதே தான், பார்கெனிங் கிடையவே கிடையாது. எந்த ஒரு பொருளையும் இனிமேல் இருந்து 5 10 50 கம்மி பண்ணுங்க, 100 கம்மி பண்ணுங்க, நான் அங்கேருந்து வரேன் இங்கேருந்து வரேன், அந்த எக்ஸ்கியூஸே பண்ண மாட்டேன். சரியா? இதுல வந்து கலர்ஸ் வேரியன்ட் பார்த்துக்கோ. எல்லாமே இருக்கும். 9 கம்மியா இருக்கும், 10, 11, 8, 6, 7 கூட இருக்கு. பார்த்துக்கோ. இங்க வா, பாட்டம் பாரு, சூப்பரா இருக்கும். இந்தா லாஸ்ட் டைம் கொடுத்தோம் இல்லையா? அதே டைப்ஸ்ல 8 நிறையா இருக்கும், 9 10, 9 கம்மியா இருக்கும், 10 11 இருக்கு, நிறையா இருக்கு. 11 கூட இருக்கா? ஆமா, அதை பார்த்துக்கோ. செமையா இருக்கு. சரியா? இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம காமிச்சிட்டோமா? அடுத்தது வந்து உனக்கு இன்னொன்று காட்டுறேன். அதுக்கு மேலே எடுத்தேன்னா என்ன வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய்க்கு மேலே எடுத்தேன்னா எல்லாமே பாக்ஸ் பேக்கிங் பீஸ் தான். இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எவ்வளோ இருக்கு? கொஞ்சம் தான் இருக்கு. நீ யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ. சைஸ் வந்து பெரிய சைஸ் இல்லை, பெருசு இல்லை. 6, 7 என்ன கட் சைஸ்? ஆமாம். 1 எடுத்தா 1 ஃப்ரீ. 1 எடுத்தா 1 ஃப்ரீயா? ஆமாம். எவ்வளோ கொடுக்கலாம்? நீங்க தான் சொல்லணும். இல்லை, நீங்க சொல்லு. ஒரு கஸ்டமராகவே சொல்லு. எவ்வளோ கொடுக்கலாம்? 400 ரூபாய். 250 ரூபாய். என்னது? 250 ரூபாய். 250 ரூபாய் தானா? அதுவும் 1 எடுத்தா 1 ஃப்ரீயா? ஃப்ரீ. 1000 ரூபாய் மேல எடுக்கிறவங்களுக்கான. 1000 ரூபாய் மேல எடுக்கிறவங்களுக்கு. அடேங்கப்பா, செம ஆஃபரா இருக்கே பை. 1000 ரூபாய்க்கு 3 எடுத்துக்கோ, 2 எடுத்துக்கோ, 1 எடுத்தா 1 ஃப்ரீ. நீ யாருக்குன்னா gift பண்ணிக்கோ, இல்ல யாருக்குன்னா கூட காம்ப்ளிமெண்டா கொடுத்துரு. ரம்ஜானுக்கு gift எது வேணாலும் கொடுத்துரு. சரியா? பை 1 கெட் 1க்கு அதுவும் ஆஃபர் கொடுத்தனா? சரியா? இப்போ அது தவிர்த்து இந்தா ரம்ஜான் ஸ்பெஷல். என்னது? ரம்ஜான் ஸ்பெஷல் ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரா? ஆமா, லிமிட்டெட் ஸ்டாக். பட்டான் ஷூட், சில பேர் வேஷ்டிக்கு எல்லாமே கட்டுவாங்க இல்லையா? அவங்க வந்து எடுத்துக்கங்க, லிமிட்டெட் ஸ்டாக். இது வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து திங்கள் செவ்வாய் புதன் இருக்கிற வரைக்கும் கொடுப்பேன். இல்லைன்னா இல்ல, தாராளமா வரலாம். பிக் சைஸும் இருக்கு. ஸோ பிக் சைஸ் சீக்கிரமா வரணும். லேட்டா வந்தீங்கன்னா பெரிய சைஸ் எடுத்துருவாங்க. எடுக்கிறவங்க 1 எடுக்க மாட்டாங்க, 2 3 தான் எடுப்பாங்க. சரியா? ஏன்னா கிடைக்கிறது வந்து ஒரு வாட்டி தான். சரியா? கண்டிப்பா. அதனால வந்து சீக்கிரமா எடுத்துக்கணும். சரியா? இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரிஜினல் லெதர் ப்ரூஃப் பண்ணியே காட்டு. என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே காட்டுவாங்கல்ல, நம்மளும் காட்டணும்ல. எப்படி இருக்கு? என்ன பாய்? லெதர் பாரு, இங்க வா. ஓகே, எரிஞ்சுதா? எரியலையே. ரேட் எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 500 ரூபாய். லெதர் 500 ரூபாய்க்கு கிடைக்குதா? இந்த லெதர் 500 ரூபாய்க்கு கிடைக்குதா? கிடைக்காது. நீ லெதர் வாங்குனியா இதுக்கு முன்னாடி? நான் வாங்கினது இல்லப்பா. சரி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய். ஒரு 800 ரூபாய் வச்சுக்கலாமே. அவ்வளவுதானே வச்சுக்கலாம். சரி, ஒரு டெமோ ஒன்று காமிச்சிக்கலாமா காலில் போட்டு? எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு பை. லுக்கே பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ஜீன்ஸ் போட்டானா சும்மா தரமா இருக்கும். இன்னொரு ஒரு செகண்ட் இரு. இன்னொரு காலில் இன்னொரு செருப்பு போட்டு சிகாகோ மாடல் பாய்து. இந்த பை வித்தியாசமா இருக்கு. சும்மா போட்டு காட்டுறேன்ப்பா. சிகாகோ ஜீன்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சிகாகோ சப்பல் இது. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. சரி, இப்போ இது எவ்வளவுக்கு கொடுக்கலாம்? ஒரு 900. அவ்வளோலாம் இல்லப்பா. இங்க இருந்து எதுனாச்சும் பை பண்ணி 1000 ரூபாய்க்கு மேல பண்ணனா வெறும் 250 ரூபாய். 250 ரூபாவா? எவ்வளோ? 250 ரூபாய் தானா? 250 ரூபாய் தான். சிங்கிளா வேணும்னா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. எவ்வளோ? 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஏன்னா லெதர். ஓகே, கால் வலி ஆர்த்தோ. லெதர் எப்படி பை 250 ரூபாய்? நம்பவே முடியலையே பை. இதுக்கு அடுத்தது லெதர் ஸ்டார்ட். ஓ, லெதர்லயும் கால் வைக்கிறீங்க? ஆமா. இப்போ இதெல்லாம் கால் வச்சிட்ட பிறகு இது எல்லாமே வந்து அப்படியே அப்டேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். அப்டேட் தான் ஆகணும்.
கண்டிப்பா. கரெக்டா? அடுத்தது வந்து லெதர் ஷூஸ் வருது. ஓ சரியா? லெதர் ஷூஸ் வந்தோன்னா ஏன் ஃபபியாவோட ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணனா, இப்போ வாங்கி வித்துட்டு ஃபபியா அது கொஞ்சம் கொஞ்சமா குவாலிட்டி எடுத்துட்டு வந்துருவோம். ஓ அடுத்தது லெதர் காட்டுறேன் அடுத்த வீடியோல. சரியா? இப்போ 250 ரூபாய் வர்த்தா இல்லையா பை? தாராளமா வாங்கலாம் பை. ஒரு செகண்ட். லெதர் போட்டிருக்கேன் இல்லையா? ஆமா. ஆர்த்தோ பாக்ஸ் தான். ஓ சரியா? ஆர்த்தோ பெனிஃபிஷியல் உள்ள இதுவா? ஆமா. எப்படி இருக்கு? நல்ல காலுக்கு இதமா இருக்கும் போல. ஆமா 250 ரூபாய் தான், பாத்துக்கோ. சரியா? 250 ரூபாய்க்கு யார் தரா? யாராலையுமே விட முடியாது. ஆனா சிங்கிளா எடுத்தா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்க. ஓ சம்பாதிக்கிற நேரத்துல சம்பாதிக்கணும்பா. கரெக்ட் தான். கரெக்டா இல்லையா? ஏன்னா லாஸ்ட்லயும் கொடுக்குறோம்ல. நிச்சயமா. 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கும் கொடுக்குறோம். 200 ரூபாய் லாஸ் ஆகுதுல்ல. கரெக்டா இல்லையா? இது வித்து நினைச்சு அவங்க கிட்ட போனா ரொம்ப விலைன்னுவாங்க. கம்மியா கொடுத்தா நினைச்சுக்க நல்ல கடைன்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நல்ல கடை. நல்ல கடை. யோ நான் பயப்பட மாட்டேன்பா யாருக்குமே. கரெக்டா இல்லையா? நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். அதனால இப்போ நான் இதுல 100 ரூபாய் சம்பாதிப்பேன். நீ இதுல எடுத்துக்கோ, இதுல எடுத்துக்கோ. சிங்கிளா வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணாரு. சிங்கிளா எடுத்தா 350 ரூபாய். 350 ரூபாய். ஓகே ஓகேவா? அதே மாதிரி சில பேர் லெதருக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் என்ன ஒண்ணுன்னா, இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க போட்டுக்கலாம். என்னது எத்தனை வருஷம் ஆகும்? அதுக்கும் வந்து பக்காவா இருக்கும். ஏன்னா இதுல அவ்வளவு சீக்கிரம் பாட்டம் கண்டாது. இதுல நீ போட்டுட்டு மூலையில வச்சுட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு போட்டா மட்டும்தான் பாட்டம் வரும். ஸோ இதுலலாம் வந்து அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து ஹேண்ட் மேக்கிங், மிஷின் மேடு இல்லை. சரியா? இது தவிர்த்து இன்னொன்னு கொடுத்துடலாமா? என்னது? இந்தா இதுவும் வந்து மிச்சம் மீதி இருக்கு. லாஸ்ட் டைம் கொடுத்தது போக இன்னும் இருக்கு. பிரிக்கின் ஸ்டாக்கா? ஆமா 300 ரூபாய். 300 ரூபாய். வெறும் 300 ரூபாய் தான். 300 ரூபாய். சரியா? செம்ம ஆஃபரா இருக்கே பை. இந்தா இப்போ இந்த பிரிக்கிங் ஸ்டாக் வந்து லெதர். இது பிரிக்கிங் ஸ்டாக் உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இன்னும் 2 வருஷம் 1 வருஷம். 75 வருஷம் கம்பெனி அது. அடேங்கப்பா. தெரியுமா யாருக்குன்னா? ஏன் எல்லாரும் பணக்காரங்கன்னா இருக்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. இதுக்கு வந்து பூர்வீகமா இருக்கு. என் தாத்தா முப்பாட்ட காலத்துல. ஆனா யாருக்குமே தெரியாது. ஏன்? ஒரு பணக்காரனுக்கு தெரியும் என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும்னு. என்ன சொல்றேன்? கண்டிப்பா. கரெக்டா இல்லையா? நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் நாலேஜ் வேணும். ஒரு பொருள் இந்த மாதிரி கிடைக்குது, இது எவ்வளோக்கு விற்றாங்க? 1200 ரூபாய். இந்த மாதிரி தான். நான் ஸ்டாண்டர்டா 650க்கு தான் வித்துட்டு இருக்கேன். நான் வந்து ஃபேமஸ் பண்ணேன். சரியா? இது லெதர். சரியா? இதுல ஒரு ஐட்டம் ஒண்ணு தரேன். ஒரு 30-40 பீஸ் இருக்கும். எவ்வளோ? 30-40 பீஸ். 30 பிரிக்கிங் ஸ்டாக்ல இது இல்ல. அதுவும் காட்டுறேன், வெயிட் பண்ணு. இப்ப பாரு பிரிகன் ஸ்டாக். என்னது பிரிகன் ஸ்டாக்ல வந்து இதுவும் லெதர் தான். இங்க வா. அடேங்கப்பா. இதுவும் லெதர் தான். லெதர் தான். இந்தா இதுவும் சேம் லெதர் தான். சேம் லெதர் தான். சரியா? ஓகே. இப்போ இதுவும் எரிச்சி காமிச்சிடலாமே. இதுவுமா? ஆமா. இந்தா இங்க வா. அடேங்கப்பா. ஓகே. இப்போ எப்படி இருக்கு? தோல் ஸ்மெல் வருதா? ஆமா வருதா? வருது. இதுவும் நம்ம வந்து இந்த குவாலிட்டி வேற. ஸோ இதுவும் சேம் தான். சேம். ஸோ வேலைக்காரங்க வேலை செஞ்சதுல சுத்தம் இல்லை. வேலை செய்யறவனுக்கு சம்பளம் கேட்குற மாதிரி வேலை செய்யறவனுக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஆனால் வேலையும் ஒழுங்கா செய்யணும். கரெக்டா இல்லையா? இப்போ நஷ்டம் யாருக்கு? முதலாளிக்கா வேலைக்காரனுக்கா? முதலாளிக்கா. இப்போ நஷ்டம் யாருக்குப்பா? முதலாளி. வேலைக்காரனுக்கு ஒன்றும் இல்லைல்ல. இல்லை கூலி வாங்கி போயிட்டான்ல. இப்போ நஷ்டம் யாருக்கு? முதலாளிக்கு. முதலாளிக்கு. ஸோ இது எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? 300 ரூபாய். இதுவும் 650 ரூபாய் வித்த பீஸ்பா. ஆமா 300 ரூபாய்ப்பா. அடேங்கப்பா. சரியா? லிமிட்டட் ஸ்டாக் தான் இது. அப்புறமா வந்து எனக்கு அது கூட இது கூடனா கொடுக்க மாட்டேன். சரி, ஒரு கிளியரான ஒரு அலர்ட் கொடுத்துருங்க. இந்த சொன்ன ஆஃபர்லாம் எப்போத்துல இருந்து எப்போ? இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுப்பேன்பா. இது வந்து லிமிட்டட் ஸ்டாக்பா. ஆமா. இந்த ஸ்டாக்குக்கும் இந்த ஸ்டாக்குக்கும் குவாலிட்டி வித்தியாசம் இருக்கும். ஓகே. சரியா? சரி. மற்ற ஆஃபர் நீங்க அந்த சொன்ன அந்த இதுலலாம் 450 இந்த 1 இதெல்லாம் எவ்வளோ? இதெல்லாம் வந்து பை 1 கெட் 1 அதே 300 ரூபாய் கொடுத்துருக்கேன். சீக்கிரமா வந்து எடுத்துக்குங்க. பை 1 கெட் 1 சீக்கிரமா வந்து எடுத்துங்க. 600 ரூபாய். 600 ரூபாய். அதுல வந்து 6, 7, 8
9 கூட இருக்கு. என்ன இருக்கு? 9 கூட இருக்கு. 9 கூட இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கங்க. ஆனா அது எந்த டைம் வரைக்கும்? லிமிட்டட் ஸ்டாக் தான். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் இருக்கும். இந்த ஆஃபர்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளே எடுத்துருவாங்க. பாபா 300 ரூபாய்க்கு தரேன்னும் போது நல்ல குவாலிட்டி தானேப்பா தரேன். கண்டிப்பா. லாட் ஐட்டம் தரலையாப்பா, என்னோட பீஸ் தானேப்பா தரேன். இப்போ இதுவும் கொடுக்குறேன். இந்த 300 ரூபாய்க்கு தான் தரேன். இது வந்துட்டு நீ லேட்டா பார்த்துட்டு நீ லேட்டா வந்து கேட்டனா என்கிட்ட இருக்காது. அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் சுண்டல் கிண்டல் கொடுப்பாங்க கோயில்ல. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். இந்தா அதே பிளாக் தான், பார்த்துக்கோ. சரியா? இந்தா இதுவும் அதே மாதிரி பேக்கிங் இருக்கா? அதே லெதர் தான். என்னது? அதே லெதர். 300 ரூபாய். 300 ரூபாய் தான், அவ்வளோதான். இது ஒரு 30-40 பீஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. ஸோ வரவங்க எடுத்துக்கோ. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க தண்ணியில் போடலாமா, தண்ணியில் போடலாமா. 24 ஹவர்ஸ் மழையில் இருக்க போகிறது இல்லை. 24 ஹவர்ஸ் நீங்கள் தண்ணியில் வேலை செய்ய போகிறது இல்லை. எந்த பொருளும் வந்து தண்ணியில் ஒரு அளவுக்கு தான் போட முடியும். அதிகமாக போட்டிங்கன்னா பொருள் தாங்காது. ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் எடிஷன் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து சைனா மாதிரி நோ கேரண்டி நோ வாரண்டி. கரெக்டா இல்லையா? சைனா பொருள் வாங்கிட்டு போயிட்டு நீங்க சண்டை போடுறீங்களா? இல்ல 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கொடுத்து டிவி வாங்குறீங்கன்னு நினைச்சிக்க. டிவியே வந்து 3 மாசத்துலயும் போலாம், 6 மாசத்துலயும் போலாம். சர்வீஸ் சென்டர் தானே போறீங்க, அவன் மாத்தியா கொடுக்குறான்? வாங்குற 400 ரூபாய் 500 ரூபாய் பொருளுக்கு வந்து மாத்தி கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? ஆல்டர் பண்ணி தான் கொடுக்க முடியும் நினைச்சிக்க. வாரண்டி கொடுக்க முடியாது. என்ன முடியாது? வாரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இது இந்தியன் மேக், ஹேண்ட் மேக். நீங்க 3 நாள் 4 நாள் போட்டு 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு போட்டீங்கன்னா பாட்டம் வர சான்சஸ் இருக்கு. புரியுதா? ஏன்னா நாங்க இந்த ஃபீல்டில் இருக்கோம். இது எப்படி எடுக்கணும், எப்படி இது கிளியர் பண்ணணும், அது எங்களுக்கு தெரியும். புரியுதா? எல்லாம் கொடுக்குற இது எல்லாமே நல்லது தான். யானைக்கும் அடி சறுக்கும். புரியுதா? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா மக்களுக்கு தெரியணும். கரெக்டா? இப்போ சொன்ன ஆஃபர் தெளிவா நீங்க தான் பார்க்கணும். ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நடுவில் ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. மிஸ் ஆக சான்சஸ் இருக்குப்பா. ஏன்னா 1 எடுத்தா 1 ஃப்ரீ 250 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 1 எடுத்தா 1 ஃப்ரீ 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து 300 ரூபாய்க்கு பிரேக்கிங் ஸ்டாக் கொடுத்துருக்கோம். சரியா? அதுலயே வந்து இன்னொன்னு பிரேக்கிங் ஸ்டாக் 300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். லெதரு இன்னொன்னு செப்பல் ஒண்ணு எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 300 ரூபாய். 250 ரூபாய். அது என்ன செப்பல்? லெதர் செப்பல். லெதர். ஓகே, லெதர். ஸோ அதுக்கு பேர் ஏதாவது இருக்கா? அதுக்கு பேர்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு போட்டோ ஷார்ட்ஸ் எடுத்துக்கப்பா. எடுத்துட்டு அழகா தெளிவா போஸ்ட் கொடுக்குறேன். எப்படி அழகா இப்படி சுத்தி போஸ்ட் கொடுத்தோமா பக்காவா எடுத்துக்கோ. சரியா? மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம அமுக்குங்க. அப்போதான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். அதே மாதிரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. 4 பேருக்கு முடிஞ்சா ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எடுக்கலன்னா அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் அமுச்சு விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வீடியோ வந்து சீக்கிரமா போறது இல்ல. சப்போஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ்லயும் வச்சிடுங்க. கரெக்டா இல்லையா? உங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கல்ல, நைட்ல தேவையில்லாததுக்கு எல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கல்ல, இதுவும் ஸ்டேட்டஸ் வைங்க. கரெக்டா இல்லையா? யாருக்குன்னா பிரயோஜனம் ஆகட்டுமே. ஒன்னொன்னு, தயவு செய்து என் நம்பருக்கு போன் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன். என் நம்பருக்கு பண்ணாதீங்க. ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 7x27 hours எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. ஆனால் நைட்டு 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாதீங்க பாஸ், தயவு செய்து ப்ளீஸ். அதே மாதிரி காலங்காத்தால 8 மணிக்கெல்லாம் அடிக்காதீங்க. சரியா? நான் உண்மையாலுமே கொஞ்சம் நல்லா தூங்குறவன், தூங்கி எழுந்திட்டு நிதானமாக தான் வருவேன். அதனால 10 மணிக்கு மேலே உங்கள் ஃபோனை கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி நைட்டு 10 மணிக்குள்ள எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 10 மணிக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 10 மணிக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, ஓகேவா? ஓகே. தயவு செய்து கேட்டுக்கிறேன், என் நம்பருக்கு தயவு செய்து ஃபோன் அடிக்காதீங்க ப்ளீஸ். ஓகேம்மா, தேங்க்யூ.